ஞாயிற்றுக்கிழமை லீவு விடாமல் ரஷ்யன்ஸ் போட்டு உக்ரைனை தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உக்ரைனோட ஒரு முக்கியமான தெர்மல் பவர் பிளான்ட் மேலே மேசிவான மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கின் காரணமாக அந்த தெர்மல் பவர் பிளான்ட் எரியிறத சேட்டலைட்டின் மூலமாக புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கியவ் தலைநகரத்தில் இருக்கிற ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை கூட இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான டேமேஜஸ் நடந்திருக்குன்ற ரிப்போர்ட் கிடைக்கல. ரிப்போர்ட் கிடைச்ச உடனே அதை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை மையப்படுத்தி இருக்க போகுது அப்படின்னா, உக்ரைனை சிதைக்கிறதுக்கு ரஷ்யன்ஸ் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்கெட்சுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதம் FAB 3000. ஸோ இந்த FAB 3000 பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை டார்கெட் பண்ணி ஏவுகணை தாக்குதல் பண்ணுறது அப்படின்றது ஒரு முறை. இந்த ஏவுகணை தாக்குதல் உக்ரைனோட முக்கியமான கமாண்ட் சென்டரு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி இந்த போரை உக்ரைன் நடத்துறதுக்கு தேவைப்படக்கூடிய அதை காலி பண்ணுறதுக்கு ரஷ்யன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான். ஆனால் இந்த ஏவுகணைகளின் மூலமாக உக்ரைனோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அழிச்சிட்டாங்கன்னா, அதுக்கடுத்து உக்ரைனியன் மிலிட்டரியோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ், அதாவது ஒரு பகுதியில் ட்ரென்ச் போட்டோ இல்லை அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகளையோ ஆக்குப்பை பண்ணி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸை காலி பண்ணுறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு சீப்பான மெத்தட் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஏவுகணையும் பல $1 மில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் கூட எடுத்துக்கலாம். பிரம்மோஸ் கூட மில்லியன் கணக்கில் நமக்கு செலவாகும் ஒரு ஏவுகணையை உருவாக்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் காசை செலவு பண்ணி அடுத்தபடியாக உக்ரைனோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸையும் நம்ம தாக்கணும்னா அது நமக்கு ஃபீஸிபிளாக இருக்காதுல்ல. அதாவது காசு வேணும் இல்லையா? இந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸுக்கு உதவிக்கு வர்றது FAB சீரீஸ் ஆஃப் பாம். இந்த FAB சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அமெரிக்காவோட ஜேடாம்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜேடாம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு பாம்பு. ஆனால் இந்த பாம்பு நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா அது அக்யூரேட்டாக விழுகாது, தோராயமாக ஒரு ஏரியாவில் விழுகும். இப்போ இந்த பாம்பை அக்யூரேட்டாக விழுக வைக்கிறதுக்கு இந்த பாம்புக்கு மேலே ரெக்கைகளை கட்டி அந்த ரெக்கைகளை ஒரு GPS சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அமெரிக்கன்ஸ். ஸோ கீழே விழுகிற இந்த பாம்பு அதோட டைரக்ஷனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போய் ஜிபிஎஸோட கைடன்ஸின் மூலமாக அக்யூரேட்டாக டார்கெட் மேலே விழுகும். இந்த டார்கெட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற டார்கெட்டாக இருந்தாலும் சரி, நகர்ந்துக்கிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, கரெக்டாக போய் துல்லியமாக விழுகும். அப்படி விழுகிறதன் மூலமாக நம்ம ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பில்டிங்கை அழிக்கிறதுக்கு ஒரு 10 பாம், சாதாரண அன்கன்வென்ஷனல் அன்கைடட் பாம் நம்ம 10 பாம் செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஒரே பாம் போதும், அந்த பாம் கரெக்டாக போய் அந்த பில்டிங்கில் விழுகும். ஸோ இதை தான் நம்ம கைடட் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன்ஸ் இதை ஜேடாம்ஸ் அப்படின்ற பேரில் அழைப்பாங்க. இந்த ஜேடாம்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுது அப்படின்றத நம்ம இந்த இஸ்ரேல் காசா போரில் பார்க்க முடியும். ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த ஜேடாம்ஸை பயன்படுத்தி தான் காசா மேலே வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே ஜேடாமுக்கான ஒரு பதிலடியாக ரஷ்யன்ஸ் உருவாக்குனது தான் FAB சீரீஸ் ஆஃப் பாம்ஸு. இந்த FAB அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ரஷ்யாவில் உருவாக்கப்படுற பாமோட ஒரு சீரீஸு. FAB 500, 1500, 3000, 5000, 9000 அப்படின்னு சொல்லி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி 500 கிலோகிராம்லேருந்து 900 கிலோகிராம் வரைக்கும் இந்த பாமோட எடை இருக்கும். இதை சோவியத் யூனியன் தான் உருவாக்குறாங்க. சோவியத் யூனியன் இருந்த டைமில் அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் எல்லாத்துலேயுமே இந்த சீரீஸ் ஆஃப் பாம் தான் இருந்துச்சு. ஸோ டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த பாம் வேணுமோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை சோவியத் வந்து ஆப்கானிஸ்தான் போரில் கூட பயன்படுத்தியிருக்காங்க, ஆப்கான் தாலிபானுக்கு எதிராக. இப்போ அதை அப்படியே பாஸ் பண்ணி இப்போ ரஷ்யா யுக்ரைன் போருக்கு வந்தீங்க அப்படின்னா, ரஷ்யன்ஸும் ஆரம்பத்தில் இந்த FAB சீரீஸில் இருக்கிற FAB 500ஐயும் FAB 1500ஐயும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 பாம்ஸையும் ரஷ்யாவோட Su-34 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல் பேக் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து போட முடியும். ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம் வந்து ஒரு அன்கைடட் பாம்பு, அதாவது இதில் கைடன்ஸ் கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இதன் காரணமாக அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வந்து எதிரிகளோட மேலே பறந்து தான் இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பாம்பு வந்து ரொம்பலாம் பறந்து போகாது, அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக எதிரிக்கு மேலே அவங்க பறந்து பாம்பை போட்டாகணும். அப்படி போடுறப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பாம்பர் ஏர்க்ராஃப்டை ரஷ்யர்கள் இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உக்ரைனியன்ஸ் வந்து மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பயன்படுத்தி சுட்டு தள்ளினாங்க. அந்த வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. சில சமயங்களில் லோ ஆல்டிடியூடில் வந்து பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த அன்கைடட் பாம்ஸை ரஷ்யர்கள் பயன்படுத்துறதுனால அவங்களோட போர் விமானங்கள் அதிகமாக அடிபடுது. அதிகமாக அவங்க போர் விமானங்களையும் அதோடு சேர்த்து அந்த பைலட்ஸையும் இழக்க வேண்டியது இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸ் மாதிரி ஜேடாமை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க. பட் அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டாக் பைல் இருக்குது. FAB அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பாம்பில்
இதை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு பாம்பை உருவாக்குனா அது நமக்கு சரியாக வராதே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு கைடன்ஸ் கிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த கிட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஜேடாம் பாம்பில் இருக்கிற அதே ரெக்கைகள், அதே ஜிபிஎஸ் டிவைஸை தனியாக உருவாக்கிட்டு இதை எந்த பாம்பு மேலே அவங்க பொருத்துகிறாங்களோ அது ஒரு கைடட் வெப்பனாக மாறிடுது. ஸோ அமெரிக்கன்ஸ் மாதிரி கைடடுக்குன்னே தனியாக ஆயுதங்களை உருவாக்கி வைக்காமல் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற சோவியட் ஸ்டாக் பைலில் இருக்கிற ஆயுதங்களை எடுத்து அதில் கிட்ட மட்டும் மாற்றி அதை கைடட் பாமாக மாற்றிட்டாங்க. இப்போது இந்த நேரத்தில் இருந்து தான் உக்ரைனுக்கு தலைவலியே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ ரஷ்யாவோட Su-34 ஃபுல்பேக் அப்படின்னு அழைக்கப்படுற விமானம் உக்ரைனோட பொசிஷனுக்கு நேராக மேலே பறந்து பாம்பை ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உக்ரைனோட வான் பாதுகாப்பு அமைப்போட எல்லைக்கு வெளியே இருந்து கூட அந்த பாம்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, FAB 3000 அதாவது 3000 கிலோ எடையில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை ரஷ்யன்ஸ் 10,000 மீட்டர் உயரத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த பாம் சுமாராக 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகும். ஸோ ரஷ்யா உக்ரைனோட ஆட்வான்ஸ் சிஸ்டமை விட்டு 70 கிலோமீட்டர் தள்ளி இருந்து இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பாம் வந்து கிளைட் ஆகி போய் உக்ரைனியன் பொசிஷன்ஸ் மேலே விழுகும். இதுதான் அவ்டீவ்காவில் நடந்த விஷயம். அவ்டீவ்காவில் உக்ரைனியன்ஸ் அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை நேரடியாக அந்த சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யன்ஸ் இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டம் அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சிட்டியை விட்டு அவங்களோட ஃப்ரண்ட் லைனை விட்டு கொஞ்சம் பின்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வைக்கிறப்ப அங்கேருந்து ரஷ்யாவோட விமானங்களை தாக்கணும் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும். இப்போது ஆல்ரெடி ஒரு 15 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காங்க. அண்ட் அதே சமயம் ரஷ்யர்களால் அந்த அவ்டீவ்கா வில்லேஜுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வந்து அந்த கிளைட் பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டு போக முடியும். அப்படின்றப்ப 15 + 70 சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் உக்ரைனோட ஆட்வான்ஸ் சிஸ்டமை விட்டு தள்ளி இருந்து ரஷ்யர்களால் பாம்பை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் தான் உக்ரைனியன் ஆட்வான்ஸ் சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால அந்த ஃபைட்டர் ஜெட்டு பக்கத்தில் வர மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அவங்க சுட்டுத்தள்ள முடியாமல் மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபைட்டர் ஜெட்லாம் உள்ளே வந்து ஒரு நாளைக்கு 60லேருந்து 70 FAB பாம்ஸை ட்ராப் பண்ணிட்டு போச்சு. இந்த FAB பாம்ஸை அவங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறது எல்லாத்தையுமே உக்ரைனியன்ஸால் வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சு. தப்பி தவிர ஏதாவது 1-2 ஃபைட்டர் ஜெட்டை மட்டும்தான் சில நேரங்களில் அவங்களால சுட்டுத்தள்ள முடிஞ்சு. பட் அது எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அவ்டீவ்கா வீழ்ந்ததுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு அல்லவா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த பாம்ஸை இப்போ உருவாக்கி முடிச்சாச்சு. இதுக்கான கைடன்ஸ் கிட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைட்டர் ஜெட்டில் மவுண்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம ஒரு சிட்டியையும் பிடிச்சாச்சு. இப்போது இதை உக்ரைனுக்கு எதிராக எப்படி ஒரு கொடூரமான ஆயுதமாக நம்ம மாற்றுறது, நம்மளோட பிரம்மாஸ்திரமாக மாற்றுறது அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது வருது. ஏன்னா ஒரு பாம்பு டிசைன் வைஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத தாண்டி அந்த பாம்பை தேவைப்படுற அளவுக்கு உங்களால் உருவாக்க முடியுமா, அந்த இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சமீபத்தில் ஷாய்கு அவர்கள் ரஷ்யாவோட ஒரு வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதன் மூலமாக உறுதி செய்கிறாரு. அந்த இண்டஸ்ட்ரியில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டுமே உக்ரைனை கதிகலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு 100 கணக்கில் இந்த FAB பாம்ஸை உருவாக்கி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்ஸ் எல்லாமே ஒரு டைமில் உக்ரைன் கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்வான்ஸ் சிஸ்டம் இல்லை, அது எல்லாத்தையுமே ஏவுகணையை வச்சு மட்டுமே காலி பண்ணிட்டாங்கன்றப்ப இது உள்ளே இறங்கும். இது உள்ளே இறங்கிருச்சு அப்படின்னா உக்ரைன் எவ்வளோ பெரிய டிஃபென்ஸை போட்டு வச்சுருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 5 பாம்பை போட்டு அவங்கள காலி பண்ணிவிட்டு ரஷ்யாவோட தரைப்படையால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இப்போ எந்த அளவுக்கு இந்த ஃபேபில் இருக்கக்கூடிய பாம்ஸால் டேமேஜஸ் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த FAB 3000 அப்படின்னு அழைக்கப்படுற பாம்போட பவரு 1.4 கிலோடன். இதை நான் உங்களுக்கு ஒரு பாம்போட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஹிரோஷிமாவில் போட்ட அந்த அணுகுண்டோட பவரு 15 கிலோடன். இது 1.4. அந்த அணுகுண்டோட 10% பவரை வெறும் சாதாரண கன்வென்ஷனல் வெப்பனில் ரஷ்யர்கள் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த FAB 3000 அவங்களால 100 கணக்கில் 1000 கணக்கில் உருவாக்க முடியும் அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு 1000 பாம் உக்ரைன் மேலே போடப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அண்ட் இதுதான் உக்ரைனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த FAB சீரியஸ் ஆஃப் பாம்லேருந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்பு. ஆனால் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புமே இந்த ரீச்சை விட்டு வெளியே இருந்து விமானங்கள் லான்ச் பண்ணுறப்ப அவங்களால அந்த விமானங்களை தாக்கி அழிக்க முடியலை. இப்போ விமானங்களை மட்டும் நம்ம தாக்கி அழிக்கிற மாதிரி
இந்த பாம்பு கீழே விழுதுல அதை நம்ம வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சு தாக்கி அழிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பை தியரி முடியும். ஆனால் இந்த ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை பயன்படுத்தக்கூடிய வார்ஹெட் எல்லாத்தாலையும் இந்த பாம்ஸை கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு போர் விமானம் மாதிரி கிடையாது. ஒரு போர் விமானத்தை இந்த ப்ராக்சிமிட்டி ஃபியூஸின் மூலமாக பயன்படுத்தி வார்ஹெட் வந்து பெனிட்ரேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது போர் விமானன்றது அது கொஞ்சம் பிரிட்டில்லாக ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எஃப்ஏபி சீரீஸ் ஆஃப் பாம் அப்படின்றது அது ஒரு பாறாங்கல் மாதிரி வானத்துலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். இதை ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் வச்சுருக்கிற வார்ஹெட்ஸால் டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்கிற நல்ல ஆப்ஷனு இந்த பாம்பை எடுத்துகிட்டு வர விமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுட்டு தள்ளுறது தான். பட் அதை சுட்டு தள்ளுறதுக்கு அவங்களுக்கு முதல்ல வான் பாதுகாப்பு அமைப்பு வேணும். இப்போ அவ்டிவ்காவில் மட்டுமே பீக்கில் ரஷ்யன்ஸ் ஒரு நாளைக்கு 80 எஃப்ஏபி சீரீஸ் பாம்பு வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 80 இன்டர்செப்டாரை உக்ரைனியன் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பாம்பை டைரெக்டாக இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் இதே இது அந்த பாம்பை எடுத்துகிட்டு வர போர் விமானங்களை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கம்மியான இன்டர்செப்டார்ஸ் இருந்தாலே போதும். ஸோ போர் விமானங்களை அடிக்கிறது தான் லாஜிக்கான பாயிண்ட்டு. பட் இதை அவங்க அடிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு அவங்களுக்கு அதிகப்படியான இன்டர்செப்டார்ஸ் தேவை. இதை இந்த மேற்கு நாடுகள் அவங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க முடியலை. இப்போ இதை தாண்டி இன்னொரு நல்ல மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் விமானங்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டுக்கு 60-70 கிலோமீட்டர் ரஷ்யாவோட எந்த விமானமும் வராத மாதிரி பேட்ரோல் பண்ணி பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபேப் சீரீஸால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உக்ரைனுக்கு இரண்டுமே இல்லை. இன்டர்செப்டார்ஸும் இல்லை, ஃபைட்டர் ஜெட்டும் பெருசாக எதுவும் வர மாதிரி தெரியல. அப்படியே வந்தாலும் அந்த நம்பரில் இருக்கிற F-16லாம் பத்தாதுங்க. ஸோ தற்போதைய சூழ்நிலையில் உக்ரைனியன்ஸுக்கு இருக்கிற யமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப் சீரீஸ் தான். இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கடுத்த காணொலியில் இன்றைக்கி காலையில் நடந்த ஏவுகணை தாக்குதலை பற்றி தெளிவான ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.